ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் நானே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ சமைச்சு வச்சிருக்கான். நீ சாப்பிடுங்க. இல்ல எனக்கு பசிக்கல பூஜா, நீ சாப்பிடு. அண்ணி, நீங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனா நீங்க சரியா சாப்பிடுறதே இல்ல. அதனாலதான் நானே இன்னைக்கு சமைச்சு உங்களை சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க அண்ணி. இல்ல பூஜா, நீயும் வினோத்தும் சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு வர சீக்கிரம் எழுந்திருக்கணும். நான் படுக்கிறேன். அக்கா, நீங்க சாப்பிடலனா நாங்களும் சாப்பிடல. என்னடா பின்ன என்னக்கா, சாப்பிட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்தாங்க அண்ணி, சாப்பிடுங்க. அக்கா, அங்க மாமா எப்படி இருக்காருன்னு நினைச்சுதானே வருத்தப்படுறீங்க? அதுக்காக இப்படி சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்கிட்டா மாமா சந்தோஷப்படுவாரா சொல்லுங்க? நீங்க நல்லா இருந்தா தானே மாமா அங்க கொஞ்சமாவது நிம்மதியா இருப்பாரு. கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுக்குள்ள வந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் நானும் வேலுவும் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்ததில்ல. இப்ப வேலுவை பிரிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க சரியா சாப்பிட்டாரா, எப்படி இருக்காரு, என்ன பண்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை சுமந்துகிட்டு இருக்கோமேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். அண்ணி, எங்களை சமாதானப்படுத்திட்டு இப்ப நீங்களே உடைஞ்சு போனா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள இருக்கிற கவலையை வெளியே காட்டிக்காம இருக்க ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா நான் அதுல தோத்துதான் போறேன். வேலு என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியம் எனக்கு இருக்கும். இப்ப அவர் என் பக்கத்துல இல்ல. அதான் மனசுக்குள்ள. அண்ணி, அண்ணன் கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப சாப்பிடாம இருக்கிறது தெரிஞ்சாதான் அண்ணன் கஷ்டப்படுவாரு. சாப்பிடுங்க அண்ணி, ப்ளீஸ். அண்ணி ப்ளீஸ்க்கா, சாப்பிடுங்கக்கா. அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, சாப்பிடுங்க அண்ணி.